இந்தியா சீனா நாடுகளைப் போலவே அரபு நாடுகளும் அமெரிக்காவை கழட்டி விட்டுட்டு ரஷ்யாவை நோக்கி நகர்றாங்க. அது பற்றி தான் பார்க்குறோம். இந்த நகர்வுங்கிறது ட்ரம்ப்புக்கு பெரும் தலைவலியாக உருவெடுத்திருக்கு. தோஹாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இயக்கத்தின் அலுவலகத்தின் மீது கடந்த 9ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் திடீர்னு ஒரு வான்வழி தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலை ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்த 5 பேரும் கத்தார் பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தரும் உயிரிழக்கிறாங்க. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளம் இருக்கக்கூடிய கத்தாரை இஸ்ரேல் தாக்கியது அப்படிங்கிறது அரபு நாடுகள்கிட்ட மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு, ஒரு கோபத்தையும் உண்டாக்கியது. அமெரிக்க இராணுவ தளத்தை வைத்திருக்கும் ஒரு நாட்டை அதனுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தாக்குது அமெரிக்காவின் பாதுகாப்பு கட்டமைப்புக்கு சவால் விடுவதா அரபு நாடுகள் சொல்கிறாங்க. கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்டது அமெரிக்கா தான். அமெரிக்காவிடம் தெரிவித்து விட்டு தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதா இஸ்ரேல் சொல்லுது. அப்போ தாக்குதல் தொடங்கி 10 நிமிடங்கள் கழித்து தான் தங்களுக்கு தெரிவித்ததாக கத்தார் இராணுவ அதிகாரிகள் சொல்கிறாங்க. இதனால தான் இஸ்ரேலை விட அமெரிக்கா மேலே கத்தாருக்கு கோபம் அதிகமாக இருக்குது. இப்போ கடந்த மே மாதம் கத்தாருக்கு பயணம் செய்த ட்ரம்ப்புக்கு அந்த நாடு மிகச்சிறப்பான வரவேற்பை கொடுத்திருந்தது. அது உங்களுக்கு நினைவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரச குடும்பத்தினர் 3500 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு விமானத்தையும் பரிசாக வழங்கியிருந்தாங்க. கத்தார் நாட்டோடு இருக்கக்கூடிய அமெரிக்காவின் உறவு அப்படிங்கிறது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நெருக்கம் அடைந்திருப்பதாக அப்போது பெருமிதம் தெரிவித்திருந்தார் ட்ரம்ப். இந்த நிலையில தான் இஸ்ரேல் நடத்திய ஒரே ஒரு தாக்குதல்ங்கிறது அமெரிக்கா கத்தார் உறவுகளை ஏறக்குறைய உடைச்சிருச்சுன்னே சொல்ல முடியும். இது மூலமாக ட்ரம்ப்போட இரட்டை நிலைப்பாடும் வெளியாயிருக்கு.